சார் சண்டை போட்டாங்க, நிதி கிடைக்கல, எதுக்கு சண்டைன்னு நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு அந்த சண்டையும் நிறுத்திட்டீங்கன்னா, நிதி வந்து நிறுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிதி வரல, அதை கேள்வி கூட கேட்காத ஒரு 1ஆம் நம்பர் கோலை தொடநடுங்கி பட்ஜெட் தான் விஜய் அரசு தாக்கல் செய்த நேற்று. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் வந்து ஒரு ஜால்ரா பட்ஜெட். முதலமைச்சருக்கு ஜிங் ஜக் ஜல்னு ஜால்ரா அடிச்ச பட்ஜெட், வேற ஒன்றும் இல்லை. கட்சித் தலைவர் கேட்கிற கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பதிலாம் தெரியாது. அவருக்கு கேள்வி வந்தா உதறும், கை காலெல்லாம் நடுங்கும், அச்சம் வரும், வேர்த்துரும். அதனால அவர் பதில் சொல்ல மாட்டாரு. நீங்க இக்னோர் பண்ணலாம், அவர் அசிங்கப்படுத்தலான்னு தான் ஒரு அரெஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்தீங்க. ஒரு மாஸ் ஹீரோவா வெளில வந்தாரு. உங்களால தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள கூட்டு போக முடியல. முதலமைச்சர் சீட்டு அதிகாரத்துல ஒரு XY செட்டு, முதலமைச்சர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு டேஷ் வந்து உட்காந்தா கூட வழக்கு போடலாம், அரெஸ்ட் பண்ணலாம் போலீஸை வச்சு. நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அது ஜெயலலிதாவாலையும் முடியல, பழனிசாமியாலும் முடியல, மோடியாலையும் முடியல, யாராலும் முடியல, விஜயாலையும் முடியல. இன்னும் இதுல என்ன நாடகம்னா, பெண்கள் பாதுகாப்பு ஒரு நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். வக்கு வகை கிடையாது, அதை பத்தி பேச துளி தகுதி கிடையாது. பெண்கள் பாதுகாப்புனா முதல்ல ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தூக்கி உள்ள வைங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் திமுகவின் தலைமை கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூரியகிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். பட்ஜெட் வந்து நேற்று பட்ஜெட், இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கலாகிருக்கு. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிபேட்லேயே சொல்லியிருந்தீங்க, இது ஒரு கோழைத்தனமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த விதத்தில் இது கோழைத்தனமான பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் நிறுவ முயற்சி பண்ணுறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், பட்ஜெட் வந்து எல்லா விஷயத்தையும் நேர்மையாக அட்ரஸ் பண்ணணும். வரவு இந்தந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் இருக்கு, செலவு இந்தந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் பட்ஜெட் கிடையாது. வரவு செலவு அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஆனா தமிழ்நாட்டுக்கு வரவு எங்க இருந்தெல்லாம் வருது? 4 சோர்ஸ்ல வருது. ஒன்று வந்து மாநிலத்தினுடைய சொந்த வருவாய், மாநிலத்தினுடைய வரி அல்லாத சொந்த வருவாய், ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வரி பகிர்வு, ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய மானியம். இந்த 4 தான் மேஜரான ரிசோர்ஸ். அதுதான் வருமானம்னாலே. கடன் அல்லாத வருமானங்கள் அவ்வளவுதான். இதுல கிட்டத்தட்ட 25-30% வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வரி பகிர்வும் மானியமும் வந்துடும். தொடர்ந்து அதுல ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துகிட்டே இருக்கு. மானியம் வந்து ஒரு காலத்துல 7%, 8% கொடுத்துட்டு இருந்தாங்க. அது படிப்படியா குறைச்சு இன்னைக்கு 2.6% தான் மானியம் வருது. வரி பகிர்வு ஒரு காலத்துல 6% மேல இருந்துச்சு. அது கொஞ்சமா குறைஞ்சு 4% கீழே வந்தாச்சு. அப்ப ரெண்டுமே குறையுது. இந்த குறையிறத சுட்டி காட்ட வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை எல்லா மாநிலங்களுக்கும்? தமிழ்நாட்டுக்கு இது நடக்குது, மற்ற மாநிலங்கள் அவங்க போய் சண்டை போடட்டுங்கிறேன். ஏன்னா நீங்க வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அளவை நீங்க உங்க பீரியட்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. யூனியன் கவர்மெண்ட் காலத்துல அது ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்ததுனால அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ண பிறகும் தமிழ்நாட்டுக்கு அதிகமா வரல அப்படிங்கிறப்ப உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதை திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பி தொடர்ந்து சண்டை போட்டுச்சு. எதுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க தள்ளிட்டீங்க. சரி, சண்டை போடல, வாங்கிட்டு வரலாம்ல. சார் சண்டை போட்டாங்க, நிதி கிடைக்கல, எதுக்கு சண்டைன்னு நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு அந்த சண்டையும் நிறுத்திட்டீங்கன்னா, நிதி வந்து நிறுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிதி வரல. மெட்ரோக்கான நிதி வந்து சேர்ந்துச்சா? வரல. பேரிடர் நிவாரண நிதி வந்து சேர்ந்துச்சா? வரல. கல்விக்கான 2000 கோடி ரூபா வந்து சேர்ந்துச்சா? வரல. இப்படி எதற்கான நிதியுமே வரல. கூடுதலான நிதி சுமையை மாநில அரசாங்கங்களின் மீது இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கு. தாவேகா அரசு வந்த பிறகு மட்டும் 2 ப்ராஜெக்ட்ல தமிழ்நாட்டுக்கு 14,000 கோடி ரூபா கூடுதலான செலவு. ஒண்ணு வந்து இந்த விபிஜி ராம் அப்படிங்கிறத தாவேகா கட்சியாக எதிர்த்தது. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்த்தாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அதை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது 150 நாட்களாக மாற்றிய பிறகு அது தாவேகா எதிர்த்துச்சு. தாவேகா எதிர்த்தீங்க. அதை அதுல ஒரு இரேஷனலான ஆஸ்பெக்ட் இருக்குங்கிறதுனால தானே எதிர்த்தீங்க. அது சார் ஒண்ணுதான். திருப்பி அந்த திட்டத்துக்கு என்ன கொண்டு போறீங்க? அந்த திட்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். பழைய 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது என் கால் சைஸ் என்ன, 6 பாயிண்ட் 7 பாயிண்டா, அதுக்கேற்ற மாதிரி செருப்பு வாங்குவோங்கிறது. இப்ப செருப்பை வாங்கிட்டு காலை கொஞ்சம் வெட்டிக்கோ அப்படின்னு சொல்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 100 நாள் வேலை திட்டம் வேலை உறுதி திட்டம். நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க, பதிவு செஞ்சிருக்கீங்கன்னா ஓராண்டுக்கு உங்களுக்கு 100 நாள் வேலை கொடுத்தே ஆகணும். நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்தாகணும். இப்ப அப்படி கிடையாது. பட்ஜெட் பிக்ஸ்டு. அந்த பட்ஜெட்டுக்கு உட்பட்டு தான் வேலை கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பழைய திட்டத்தில் மாநில அரசுக்கு இருந்த பங்களிப்பு வந்து குறைவு. இன்னைக்கு மாநில அரசுடைய பங்களிப்பு அதிகம். இது ரெண்டுமே இதுல பிரச்சனையா இருக்கு. இந்த ஒரு திட்டத்தின் மூலமா மட்டும் தமிழ்நாட்டுக்கு 5,000 கோடி ரூபா கூடுதலான செலவு. ஜல்ஜீவன் மிஷன்ல ஒரு அப்டேட்டட் இதை வந்து ஸ்கீமை போய் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. கையெழுத்து போட்டு வந்தாங்க. இவங்க விஜய் வந்த பிறகு கையெழுத்து போட்டாங்க. அதனால மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு 9,000 கோடி ரூபா கூடுதலா செலவாகும் அப்படின்னு எஸ்டிமேட்ஸ் இருக்கு.
இப்போ இந்த 2 ஸ்கீம்ல மட்டும் 14,000 கோடி ரூபா கூடுதலா செலவாகுது. இதை கண்டிக்கணுமா இல்லையா? இதை கேள்வி கேட்கணுமா இல்லையா? அதை விட்டுருவோம். அதை விட்டுருவோம்னா அப்படியே இக்னோர் பண்ணிடுவோங்கிறது இல்லை. அதுக்கு துணிச்சல் உங்களுக்கு இல்லை. அடுத்து வாங்க, வரி பகிர்வு. போன ஆண்டு யூனியன் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த வரியை விட இந்த ஆண்டு கூடும். அதுதான் இயற்கை, நேச்சுரலாகவே. ஏன்னா வரி ஒவ்வொரு வருடமும் அந்த பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து பெருசாக தெரியும். போன ஆண்டு 100 ரூபான்னா இந்த ஆண்டு 110 ரூபா அப்படிங்கிறது இயல்பு. அப்போ போன ஆண்டை விட வரி பகிர்வு இந்த ஆண்டு கூடி இருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா? போன ஆண்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எவ்வளோ வரி வந்துச்சோ அதை விட இந்த ஆண்டு 2,500 கோடி ரூபா குறைஞ்சிருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வந்து. இதை யாரு கேள்வி கேட்கணும்? சட்டமன்றத்தில் பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இது குறித்து கேள்வியே எழுப்பாத ஒரு அரசாக தாவேக அரசு இருக்கு. அப்ப திமுக கவர்மெண்ட் கொஸ்டின் பண்ணுச்சு, போராடினுச்சு, கண்டனமே தெரிவிச்சிச்சு பட்ஜெட் செஷன்ல. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த போது கூட இது இங்கே இந்த மூலமாகலாம் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து நிதி வரலன்னு சுட்டி காட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி, அதாவது எனக்கு கிடைத்த ஒரு ஆலம்பனா பூதம்னு தமிழ்நாட்டில் பிஜேபி நினைத்த ஒருவர் எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்றதெல்லாம் உருவ கேலிக்கு சொல்லலை, நான் சொல்றதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி. அவர் காலத்தில் கூட யூனியன் கவர்மெண்டோட இன்ஜஸ்டிஸை நாங்க வலியுறுத்துவோம், மெட்ரோ நிதி குறித்து நாங்க வலியுறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு வாய்ஸாவது இருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு? இல்ல திமுக அப்படி சண்டை போட்டதுனால ஏதாவது பலன் இருந்துச்சு? என்ன இல்ல, ஒண்ணும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இங்க வந்து மெட்ரோ ஃபேஸ் 2 63,000 கோடி நாங்க ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு பட்ஜெட்ல இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ல ஒத்துக்கிட்டாங்க. ஆனா பேப்பர்ல என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலா அது என்னவா இருந்துச்சுன்னா, ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் 63,000 கோடியும் ஸ்டேட் கவர்மெண்டே செய்யும், அதுல நாங்க காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கை கழுவுனாங்க. ஆனா அவர் கூச்சமே இல்லாம அமித்ஷாவை கூட்டிட்டு வந்து இங்க அடிக்கல் நாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல இருந்து சண்டை போட்டுச்சு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சண்டை போட்டுச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு சண்டை போட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டம் நடத்திருக்கிறோம், தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் நடத்திருக்கிறோம், வீதியில் இறங்கி போராடி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், வழக்கு தொடரோடு மிரட்டி இருக்கிறோம். இது எல்லாம் நடந்த பிறகுதான் 2024 தேர்தலில் பிஜேபி இங்க 0 ஆன பிறகு அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்க? நாங்க எங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பையும் கொடுக்குறோம், எங்களுடைய பங்களிப்பு நிதியையும் கொடுக்குறோம் அப்படின்னுட்டு ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் 63,000 கோடி நீயே செலவு பண்ணுன்னு தமிழ்நாட்டு தலையில் கட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்க பங்களிப்பையும் கொடுக்குறோம்னுட்டு ஒப்புக்கொள்ள வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தின சண்டை தான். அதனாலதான் இன்னைக்கு சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ல யூனியன் கவர்மெண்ட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இல்லைன்னா அது இருந்திருக்காது. அது ஒன்றும் 63,000 கோடி அவங்க கொடுத்துல, அது ஒரு 7,000 கோடி சொச்சம் அவங்க கொடுக்குறாங்க. மிச்சம் யூனியன் மல்டிலேட்டரல் ஏஜென்சில இருந்து நம்ம கடன் வாங்குறோம். அந்த கடனுக்கு வந்து திருப்பி செலுத்த வேண்டியது வந்து சிஎம்ஆர்எல் தவறுச்சுன்னா மாநில அரசு செலுத்தும் அப்படிங்கிற செட்டப் தான். ஆனா அந்த 7,000 கோடி வரத்துக்கு கூட திமுகங்கிற ஒரு கட்சி இங்க வந்து வீதியில இறங்கி போராடி இருக்குது, சண்டை போட்டிருக்கு. அந்த மாதிரி சண்டை போடுங்க. இல்ல சண்டை போடாம என்ன சாதிச்சிட்டீங்க? சரி, திமுக சண்டை போட்டுச்சு, நாங்க சாதிச்சுன்னு சொல்றேன். உங்களுக்கு திமுக சண்டை போட்டு சாதிக்கலன்னு தான் நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. நீங்க சண்டை போடாம என்ன சாதிச்சீங்க? ஏதாவது கல்வி நிதியை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? 100 நாள் வேலை திட்ட நிதியை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஜல்ஜீவனுக்கான நிதி இழப்பை சீர் செஞ்சுட்டீங்களா? வரி பகிர்வை உயர்த்திட்டீங்களா? மானியத்தை உயர்த்திட்டீங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? இதையெல்லாம் எதையுமே செய்யாத, அதை கேள்வி கூட கேட்காத ஒரு 1ஆம் நம்பர் கோளை தொடர்நடுங்கி பட்ஜெட் தான் விஜய் அரசு தாக்கல் செய்த நேற்றைய பட்ஜெட். இதுல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து நாங்க கேள்வியை முன்வைக்கிறோம், நாளைக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இதற்கு முன்பாகவே சொல்லிட்டாங்க இல்லையா, எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க அமைச்சர்கள் பதில் கொடுக்குறோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னார் இல்லையா. அதாவது இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாதுங்க, அவருக்கு பதிலெலாம் தெரியாது. அவருக்கு கேள்வி வந்தா உதறும், கை காலெல்லாம் நடுங்கும், அச்சம் வரும், வேர்த்துரும். அதனால அவர் பதில் சொல்ல மாட்டாரு. நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்டீங்கன்னா 2 நாள் ஸ்கிரிப்ட், சனி ஞாயிறு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பல முறை வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அந்த சீன் பை சீன் நடிச்சுட்டு போவாரு. மற்றபடி கேள்விக்கு பதிலாம் அவருக்கு சொல்ல தெரியாது. இதை நேர்மையா ஒத்துக்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லாததுனால அவர் யார் தெரியுமா, அவர் பதில் சொல்ல மாட்டாரு. நாங்க சொல்றோம், சொல்லுங்க, நேர்மையா சொல்லுங்க. இல்ல உதயநிதியை உதாசீனப்படுத்துறாங்கன்றதான அர்த்தம். அப்படி கிடையாது. சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த அந்தஸ்து, தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அதை வந்து முதலமைச்சர்ங்கிற பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எதிர்கட்சி தலைவருங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய பொசிஷன் அவர் கொடுத்துருக்காங்க. நாட்டினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் அவர். அதனால நீங்க உதாசீனப்படுத்துறதுனால அவர் உதாசீனப்பட்டு போயிடுவாருன்னு அர்த்தம் கிடையாது.
நீங்க இக்னோர் பண்ணலாம், அவர் அசிங்கப்படுத்தலாம்னு தான் ஒரு அரெஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்தீங்க. ஒரு மாஸ் ஹீரோவா வெளில வந்தாரு. உங்களால தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள கூட்டு போக முடியல. ஒரு ஒரு ஆளுங்கட்சி, எல்லா படை பரிவாரங்கள், போலீஸ் பரிவாரங்கள், XYZ எல்லாம் கையில வச்சிருக்கீங்க. தஞ்சாவூர் சிட்டில சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்க. அங்கதான் கொண்டு போய் விசாரிக்கணுங்கிற இன்டென்ஷனோட நீங்க தூக்கிட்டு போறீங்க. ரிமாண்ட் பண்ணணுங்கிறது தான் உங்க நோக்கம். நீதிமன்றத்துல ரிமாண்டை உடைக்கிறது திமுக அப்படின்னு தெரிஞ்ச உடனே அசிங்கப்பட்டு போயிடும்னு பயந்து எங்களுக்கு ரிமாண்ட் இன்டென்ஷன் இல்ல அப்படின்னு பேக் அடிக்கிறீங்க. சரி, தஞ்சாவூர் சவுத் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவீங்கன்னா அங்க உள்ள கொண்டு போய் வச்சு கமிட்டடான போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிற அளவுக்கு கூட எபிலிட்டி இல்ல. தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள கூட கூட்டு போக முடியாது. நீங்க ஒரு உதாசீனப்படுத்துறீங்கன்னா அது கனவுல வேணா நடக்கலாம். அதாவது இன்னபிலிட்டியை வந்து மறைக்கிறதுக்கு அவருடைய இயலாமைய பதில் சொல்ல தெரியாது. பதில் சொல்ல மாட்டாருன்னு இல்ல, பதில் சொல்ல தெரியாது. அதை வந்து இவங்க ஹீரோயிசமா மாத்தி கட்டமைக்கிறாங்க. வேற ஒண்ணு. எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவரையே கைது செய்கிற போது ஒரு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி காலமாக இதை பார்க்கலையா? திமுக வந்து எல்லா நெருக்கடி காலத்தையும் எதிர்கொண்டு முறியடிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு நெருக்கடியை திணிச்சு அவ்வளவு பெரிய ஜனநாயக ரீதியா வெற்றி கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க அது எமர்ஜென்சியா இருக்கலாம், அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் 91 96 இருக்கலாம், திருப்பி 2001 2006 இருக்கலாம். எல்லா காலகட்டங்கள்லயும் எங்கள் மீது என்ன நெருக்கடிகளை நீங்க திணிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நொறுக்கி தூக்கி போட்டு வந்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு நெருக்கடிகள் புதிது கிடையாது. நெருக்கடிகளை எதிர்கொண்டு பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் சொல்லுவாங்க, கலைஞர் அவர்கள், நெருப்பாறுகளை நீந்தி கடந்த இயக்கம்ட்டு. அது சும்மா ஏதோ டைலாக் கிடையாது. நீங்க தஞ்சாவூர் செங்கிப்பட்டி ஸ்டேஷன் வாசல்ல கூடியிருந்த தொண்டர்கள் உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு சொல்லும். அது வெறும் டைலாக் கிடையாது, அதுதான் எங்க வாழ்க்கைங்கிறத அந்த அதுதான் ஸ்டேட்மெண்ட். ஒண்ணுதான், நீங்க வழக்கு போடலாம், சிறைப்படுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். முதலமைச்சர் சீட்ல அதிகாரத்துல ஒரு XY செட்டு முதலமைச்சர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு டேஷ் வந்து உட்கார்ந்தா கூட வழக்கு போடலாம், அரெஸ்ட் பண்ணலாம் போலீஸை வச்சு. நீதிமன்றத்துல நிரூபிக்கணும், நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வாங்கி தரணும். அது ஜெயலலிதாவாலையும் முடியல, பழனிசாமியாலும் முடியல, மோடியாலையும் முடியல, யாராலும் முடியல, விஜயாலையும் முடியாது. ஏன்னா எங்க பக்கம் சுத்தம் இருக்கு, நேர்மை. இல்லை, எதற்காக கைது செய்யப்படுகிறார்? அல்லது திமுகனாலே இப்படிதான், திமுக ஆபாசமா பேசுவாங்க, அவங்க பிளட்லயே இது இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுல. இது என்ன ஆபாசமா பேசினாரு? அதாவது எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கூட்டம், காவிரிக்காக கூட்டம் பேசிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு காவிரியில தண்ணி வர்றது குறித்து கவலையே இல்லை. அவருடைய கவலையெல்லாம் திமுககாரர்களை பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்றது தான் அவர் பேசிட்டே இருக்கிறாரு. கீழே இருந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வருது. ஒரு நடிகை பெயரை சொல்லி அவங்க வீட்டுக்கு தண்ணி வருதா வரலையாங்கிறது தான் அவர் கவலைங்கிறது தான் கீழே இருந்து வருது. அதுக்கு இவருடைய ரெஸ்பான்ஸ் தான் இல்ல எங்க வரலனாலும் அங்க வரணும் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு ஆபாசமா எங்கப்படுது? அவர் ஒரு அர்த்தத்துல தான் பேசுறாரு. உங்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியலாம், அவருக்கு ஒரு அர்த்தம் தெரியலாம், இவருக்கு ஒரு அர்த்தம் தெரியலாம். ஆளாளுக்கு தெரிகிற அர்த்தத்துக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்க முடியாதுல்ல. இதுல என்ன ஆபாசத்தை கண்டீங்க? சரி, நான் இப்படி வரேன், கரூர்ல நான் என்ன டேஷான்னு என் வாயில தான் வந்துரும் அப்படின்னாரு. நான் என்ன கவர்ச்சி டேஷான்னு திருச்சியில கேட்டாரு. அந்த டேஷ்ல நான் ஒரு ஒரு ஆபாசமான வார்த்தையை நானா மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு ஒரு வழக்கு கொடுக்குறேன், ஒரு புகார் கொடுக்குறேன், கைது பண்ணிடுவீங்களா? இன்னும் இதுல என்ன நாடகம்னா, பெண்கள் பாதுகாப்பு ஒரு நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். வக்கு வகை கிடையாது, அதை பத்தி பேசுறதுக்கு துளி தகுதி கிடையாது. பெண்கள் பாதுகாப்புனா முதல்ல ஸ்ரீவைகுண்டம் MLA தூக்கி உள்ள வைங்க, முடியுமா? அந்த பெண் கதறாங்க ரோட்ல நின்றுட்டு. என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால், பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண் வந்து என்ன MLA மிரட்டுறாரு, என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா அவர் தான் காரணம்னு ரோட்ல வந்து சொல்றாங்க. அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இதுதான் நீங்க பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா? ராணிப்பேட்டையில தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் மீது ஒரு பாலியல் புகார் வருது. அந்த பெண்ணை வந்து மாதவிடாய் காலத்துல சென்னைக்கு வா அப்படின்னு தவறான இன்டென்ஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணாரு, மார்ப காட்டு வீடியோலன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாரு அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க ரோட்ல வந்துட்டு. FIRல இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. நான் சொல்ற இந்த வார்த்தைகள் என்னோடது கிடையாது. அந்த வார்த்தை, அந்த பெண் கதறின வார்த்தை FIRல அப்படியே இருக்கு. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தெரியுமா? அந்த ஏரியாவுடைய ஆற்காடு MLA, அவங்களும் ஒரு பெண் MLA, அந்த MLA கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா இருந்தா அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண MLAவையும் மாவட்ட செயலாளரையும் தூக்கி ஜெயில வச்சுட்டு வந்து பெண்களை பாதுகாக்கிறோம்னு வாய்ச்சவடால் விடுங்க. சும்மா நீங்க வாய்ச்சவடால் விட்டா எல்லாத்தையும் கேட்டுட்டு போறதுக்கு இவங்க என்ன வந்து உங்க ரசிகர் கூட்டம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அடிக்கிற எல்லா லூட்டிகளையும் பார்த்துட்டே இருக்கிறதுனால வந்து இல்ல நாங்க என்ன லூட்டி வேணா அடிக்கலாம், யாரை வேணா கைது பண்ணலாம், என்னை பத்தி யார் பேசினாலும் கைது பண்ணுவேன், போலி வழக்கு போடுவேன், பொய் கேஸ் போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அராஜகத்தோட உச்சம். இன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஜாலியா இருக்கலாம், திமுக காரன் தானே அடி வாங்குறான், திமுக காரன் தானே உள்ள போறான், நமக்கு என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் நல்ல சொகுசா இருக்கிறாங்க.
அவங்களுக்குலாம் ஒன்னே ஒன்று நினைச்சு வச்சு மைண்ட்ல வச்சுக்கணும், நாளைக்கு ஒண்ணுமில்லாத ஒருத்தன் இந்த அரசை நோக்கி கேள்வி கேட்டா அவன் வீட்டு வாசல்லையும் வந்து போலீஸ் நிற்கும். அன்னைக்கு ஐயோ குத்துதே குடையுதே அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஜனநாயகத்தை முடக்கக்கூடிய சர்வாதிகாரிகளை தொடக்கத்திலிருந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிங்கன்னு கேட்கறோம். நாங்க கேள்வி கேட்கறோம், நீங்களும் வந்து கேள்வி கேளுங்க. இறுதியா இந்த வேளாண் பட்ஜெட் இதுல வந்து ஒண்ணுமே இல்லை, நேற்று சொன்னது போல ஜீரோ, இது ஜீரோ அப்படின்ட்டு எதிர்க்கட்சியில் சொல்றாரு. ஆனா இதுல விவசாயிகள் குறித்து பேசுகிற போது கடந்த காலங்களில் வந்து தண்ணி தானாகவே வந்துச்சு, எப்படி உபரி நீர் வந்து இப்போ வெளியேற்றப்படுதோ அப்பயும் அதே மாதிரி தான் கர்நாடகாவில இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டுச்சு. ஏதோ வந்து இவங்க போராடினதுனால திமுக சொன்னதுனால கர்நாடகா தண்ணியை விட்டாங்களா அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அயோக்கியத்தனமான வாதம். உங்களால தண்ணியை வாங்கிட்டு வர முடியல அப்படிங்கிறதுக்காக தண்ணியை முறைப்படி விநியோகித்த திராவிட முன்னேற்ற கழக அரசை நோக்கி குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வண்டியை கொடுத்துட்டாங்க, அந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரில, அதனால வண்டியில ஃபால்ட்டுன்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய இன்னபிலிட்டியை வந்து திமுக மீது திணிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் நாங்க இருந்தபோது, திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கப்பட்டது. ஓராண்டு மேட்டூர் அணை கட்டப்பட்ட காலத்திலிருந்து அவருடைய வரலாற்றிலே இல்லாத வகையில் மே மாதம் தண்ணி திறக்கப்பட்டது. அந்த தண்ணி திறந்ததுனால தான் முறைப்படி அங்க சாகுபடி நடந்துச்சு, பயிர் பண்ண முடிஞ்சுச்சு, சாகுபடி நடந்துச்சு. ஹிஸ்டாரிக் ஹார்வெஸ்டிங் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மண்டலத்துல கடந்த 5 ஆண்டு காலத்துல தான் அதிகப்படியான நெல் விளைச்சல் நடந்தது, அதிகப்படியான விவசாய வேளாண்மை விளைச்சல் நடந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், திமுக ஆட்சிக்கு முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி. அந்த 10 வருஷத்துல விவசாயிகள்ட்ட இருந்து எவ்வளவு நெல்லை ப்ரொக்யூர் பண்ணாங்களோ அதை விட போன 5 வருஷத்துல ப்ரொக்யூர் பண்ண நெல்லுடைய அளவு அதிகம். அதுதான் திமுக அரசு சாதிச்ச சாதனை. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க வந்து தண்ணி திறந்து விடல, தண்ணி திறந்து விடாத மட்டும் பிரச்சனை கிடையாது, குறுவை தொகுப்பு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறீங்க. என்ன நான் குறுவை தொகுப்பு கொண்டு போய் புதைக்கிறதா, மண்ணில் புதைக்கிறதா தொகுப்பை? நீங்க கொடுக்குற காசு கொண்டு போய் வச்சு ரோட்ல புதைக்கிறதா? நானு நிலத்துல தண்ணி வந்தா தான் உழுது பண்ண முடியும், பயிர் பண்ண முடியும், தண்ணி வந்தா தான் முளைக்கும், தண்ணி வந்தா தான் விளைச்சல் இருக்கும், எல்லாம் இருக்கும். தண்ணியை கொடுக்க மாட்டீங்க, அதுதான் உயிர் ஆதாரம். தண்ணி கொடுக்க மாட்டேன், உனக்கு உரம் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறேன், ஒரு விதை வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? பணத்தை திங்கவா போறேன்? பணத்தை ரோட்ல போட்டு புதைக்கவா போறேன்? அப்ப தொகுப்பே வந்து நீர் இருந்தா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். தண்ணி கொடுத்தா தானே நான் போய் உரம் வாங்க முடியும், தண்ணி கொடுத்தா தானே நான் போய் விதை வாங்க முடியும். அதெல்லாம் இல்லை, நீ இதெல்லாம் வச்சுக்க. அதுலயும் ஏகப்பட்ட குளறுபடி. கடந்த காலத்துல குறுவை தொகுப்பு ப்ராப்பரா போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு ஒரு கார்டுக்கு ஒண்ணுதான், ஒரு ஆதாருக்கு ஒண்ணுதான், ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒண்ணுதான் அப்படின்னுட்டு 1008 கண்டிஷன்ஸை லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. உரம் வாங்கணும்னா இவங்க வந்து கூடுதலா வந்து ஒரு என வயலுக்கு தேவையப்படாது, நான் யூரியா வாங்க போவேன், இன்னொரு பூச்சிக்கொல்லியை கொடுத்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கினா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னுட்டு மிரட்டக்கூடிய வேலைகள்லாம் நடந்துச்சு. அதையெல்லாம் கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு வக்கு இல்லை, வகை இல்லை. ப்ரொக்யூர் பண்ணி வச்ச நெல்லு முளைச்சிக்கிட்டு கிடக்கு. அந்த ப்ரொக்யூர் பண்ணி வச்ச நெல்லை கொண்டு போய் அரைச்சி அறுவைக்கு அனுப்புகிறதுக்கு உங்களுக்கு எபிலிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்து டயலாக் அடிக்கிறது. அவர் சொல்றாரு வாழை முட்டு அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு முட்டை தான் அவர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. நிதிநிலை அறிக்கை நேற்று போடப்பட்ட பொது பட்ஜெட் வந்து ஒரு கோழைத்தனமான பட்ஜெட், ஒரு ரீமேக் பட்ஜெட், எல்லாத்தோட உச்சமா கொத்த தெரியாத ஒரு கொத்திய அம்மிக்கல். அதுதான் எங்களுடைய பார்வை. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் வந்து ஒரு ஜால்ரா பட்ஜெட். முதலமைச்சருக்கு ஜிங் ஜக் ஜல்னு ஜால்ரா அடிச்ச பட்ஜெட், வேற ஒன்றும் அதில் இல்லை. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.